ஒரு அற்புதமான கருமாரி அம்மன் கோவில் தான் வந்திருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றன்குப்பத்தில் தான் இருக்குது இந்த கோவில். இந்த அம்மன்கிட்ட வேண்டி நீங்கள் வேண்டும்போது பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து உத்தரவு கொடுக்குறாங்க பூவில்ற மாதிரி. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மனுக்கு நீங்களே மஞ்சள் வந்து ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா கருவறையில் எவ்வளோ போட மாட்டாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஒரு அங்கே பார்க்கலாம். இந்த கோவில் பற்றி யாரோ பேர் பக்தர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேட்டி கேட்டுக்கலாம் வாங்க. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுப்பாங்க பூ போட்டு. அந்த மாதிரி இப்போ நான் வந்து உத்தரவு கேட்டுருக்கோம். நீங்களே பார்க்க போகிறீங்க, கண் கூட பார்க்க போகிறீங்க. அந்த அம்மனுக்கு வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறுதுன்னா சரின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுப்பாங்க பூ விழுற மாதிரி. அதுக்கோசரம் இப்போ தான் ஜஸ்ட் நாங்கள் வேண்டியிருக்கோம். பார்க்கலாம் பூவில் தான் நம்மளுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்களும் இது மாதிரி ஏகப்பட்ட முறை வந்து பல பேருக்கு உத்தரவு கொடுத்தாங்களா அம்மன். நம்ம இப்போ வேண்டுதல் வந்து நிறைவேறுதா அம்மன் ஏற்றிடலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு அற்புதம் அம்மா வந்து நேரில் பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா பூ வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. நம்ம வேண்டுது இது மாதிரி நீங்களும் வந்து இது மாதிரி வேண்டிக்கலாம். ஏதாச்சும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மஞ்சள் தண்ணியாக எடுத்து நம்மளே ஊற்றிக்கலாம். நானே இப்போது உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து மஞ்சளாக நம்ம வாங்கி வந்துட்டு இது மாதிரி தண்ணி எடுத்து கலந்து நம்ம தண்ணி ஊற்றலாம் சாமிக்கு. இப்போ ஊற்றிடலாம். நாங்களே கூட ஊற்றி யாருன்னா ஊற்றலாம், ஆண் பெண் யாருன்னா ஊற்றலாம். நீ அப்படியே கரைச்சிட்டேன். நீங்கள் வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து இது மாதிரி தண்ணி இருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நம்ம கையாலே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. எந்த விதமான வேண்டுதல் பார்த்திங்கன்னா அம்மனை நம்பிக்கையோடு வேண்டும் போது எல்லாமே நல்லது நடக்கும். இப்போ நம்ம வந்து பூ போட்டு உத்தரவு கேட்டோம். அதோட உத்தரவுக்கு அம்மா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா நேரில் இருக்கிற மாதிரியே இருக்கும், தத்ரூபமாக இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே மை சிலிக்கிற மாதிரி இருக்குது சாமி. பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நேரில் ஒரு அம்மா வந்து நம்ம பார்த்து நம்மளோட பேசுகிற மாதிரியே இருக்கும். இது மாதிரி நல்லா இருக்குது, உள்ள அம்சமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க, இங்கே வந்து போகும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீட்டு? எங்களுக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அம்மாவை எத்தனையோ முகமே பார்த்துருக்குறோம். ஒரு முகமெல்லாம் பார்க்கல, அம்மாவை ஒரு மாதிரி எத்தனையோ விதமான முகமெல்லாம் நாங்கள் அம்மா கிட்ட பார்த்துருக்குறோம். வேண்டின்னு போகிற வேண்டுதல் எப்படியாப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, தேய்பிற பஞ்சமிக்கு மாவிளக்கு போட்டு மஞ்சள் மாலை சாத்துறது, சீமந்தம் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இங்கே நடக்கும். அந்த எல்லா ஊர்லேருந்துமே இங்கே பெங்களூரு, சென்னை, ஒசூர்லேருந்து எல்லாம் கூட எவ்வளோ பேர் வந்து இங்கே சின்ன கோயிலாக இருந்தாலும் இங்கே நைட் தங்கி நல்லா பூஜை பார்த்துன்னு எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வேண்டுதல் அந்த மாதிரி நிறைவேறி இருக்குது. இந்த சீமந்தன்றது பெரிய விசேஷமானது. சீமந்தம் பண்ணும்போது பச்சை பயிர் வச்சு அம்மா கட்டி அந்த பச்சை பயிர் எடுத்து குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி மறு வருஷம் அவங்க வந்து கையால் சீமந்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி நாங்களே நிறையா பண்ணியிருக்கிறோம். எங்கள் வீட்லேயும் எங்கள் பாப்பாவுக்கும் அந்த மாதிரி வேணுன்னு. இப்போ எங்கள் பாப்பா 4 மாதம் முழுகாமல் இருக்குது. அடுத்த ஆடி மாதம் வர சீமந்தத்தில் நாங்கள் அம்மாவுக்கு சீமந்தம் சீமந்தம் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய விசேஷம் அம்மா கிட்ட வேண்டின்னு போகிறது. வீட்டில் கஷ்டங்களாக இருக்கட்டும், புருஷ மாட்டுக்குள்ளே சண்டையாக இருக்கட்டும், குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே இங்கே வந்து நிறைய பேர் வேண்டின்னு போயிருக்கிறவங்க எல்லாமே நிறைவேறுங்க. அது அந்த மாதிரி. சரிங்க, நன்றி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த கோயில் உள்ள கருவறை உள்ள அம்மன் வந்து நேரில் உங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய விக்கிரகம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அதனால் கருமாரி அம்மன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணெல்லாம் திறந்து நம்மளை பார்த்து நம்மளோட பேசி சிரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ அதுவும் அம்மா உங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் மஞ்சளில் வந்து நானே அபிஷேகம் பண்ணேன். நீங்கள் அம்மனை பாருங்கள், நான் கிட்ட வந்து நல்லா ஒரு காமிக்கிற மாதிரிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இது அழகாக இருக்கும். சர்ப்பம் எல்லாமே ஒரு அமைப்பாக ஒரு அலங்காரமாக காட்சி அளிக்கிறாங்க. ஒரு அற்புதமான அம்மன் தாங்க பார்த்துருக்கேங்க. இன்னும் உள்ளே வந்திருக்கேன். அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். உள்ளூரில் இருக்கவங்க கோயில் பக்தர்கள்லாம் சில வார்த்தை கேட்கலாம் வாங்க. அம்மா புத்து இருக்குது. அம்மா எங்கள் வீட்டுக்கு கூட வந்தாங்க. வந்து என் கால் சந்திலே போய் வந்தாங்க. ரொம்ப சக்தி உள்ள அம்மா. எல்லா பூஜையும் நடக்குது. மிளகாவும் மல்லாம் நடக்குது. வெளுக்கு பூஜை எல்லாம் செய்கிறாங்க. நல்லா இருக்குங்களா? சரி, நன்றிம்மா. கரிமாரின்ற பெயரில் பார்த்திங்கன்னா நாகராணி அம்மன் வந்து இங்கே வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி எங்கே பார்க்க முடியாது. அப்படியே கோயில் பேக் சைட்லேயே இருக்குது. இது இங்கேயும் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபடலாம். நாங்கள் உள்ளே எப்படி மூலஸ்தானத்தில் அம்மனுக்கு எப்படி நீங்கள் மஞ்சள் நீரை வச்சு வழிபட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து புத்துறது நினைவாக பார்த்தீங்கன்னா இது இங்கே வச்சுருக்காங்க. 48 நாள் மஞ்சள் தண்ணி வேண்டி ஊற்றணுமானா அது என்ன நினச்சி ஊற்றுறோமோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. இந்த கருமாரி அம்மன் தேவி கருமாரி அம்மன் கோயில் பேக் சைட்லேயே இருக்குது. அது முதல்ல பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் இங்கே தான் மக்கள் வந்து காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்துட்டு வந்து அருள்வாக்கு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே வெளியே வந்து பிரதிஷாக வந்து பிரம்மாண்டமாக வந்து அம்மனுக்கு வந்து உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் இவ்வளோ பெரிய மூலவர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு இருக்காங்க. நிபாங்கம் மத்மகேஷம் கரண்டம் டமருகதரசூலம் கட்கேட்டௌகபாலம் மணலநயனநாகம் மாசனம் பத்மபீடம் நிகில புவன மாதா சீதளம் மாரி ரூபம் சீதலயத்தும் ஜெகன்மாதா சீதலயத்தும் ஜெகத்பிதாம் சீதலயத்தும் ஜெகத்தாத்ரீம் சீதலாத்ரி நமः சீதலாய விஸ்மஹே சூர்பஸ்தாதிமஹே தன்னோ கருமாரி பிரச்சோதயாத் மஹா கருமாரி அம்பிகாய நமः
இந்த அற்புதமான திருக்கோவிலோட குருக்கள் வந்து நம்ம சில வார்த்தை சொல்லுவார். இவர் டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு, கும்பாபிஷேகத்தை வந்து திலகம் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே சொல்லுங்கள். அதை சொல்லிவிட்டு கோயில் பற்றி சொல்லுங்கள். நான் வார்த்தை ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவம். எல்லாம் வல்ல அம்பிகை கருணையே வடிவமாக உள்ள உட்காண்டிருக்கா. அவளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா நம்ம கோயிலில் நாகங்கள் வந்து பிரத்யக்ஷமாக சுற்றின்னு இருக்கு. பக்கத்தில் புத்தும் இருக்கு. அந்த புத்துலேருந்து வெளியில் வந்து உள்ள அம்பாளியே பிரதட்சணம் பண்ணிட்டு போகிறது. மக்கள்லாம் பார்த்து பயப்படுறா. இருந்தாலும் இது வரைக்கும் அந்த உயிரோடு உள்ள நாகம் யாரையும் எதுவும் பண்ணதில்லை. கலியுகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் 2 தான். ஒன்று நாகம், இன்னொன்று ஆஞ்சநேயர். இவா 2 பேரையும் உயிரோடு பார்க்கலாம். 2 தெய்வங்கள் உயிரோட நடமாடக்கூடிய தெய்வங்கள். இந்த மாதிரி நம்ம கோயிலில் நாகம் வந்து உயிரோடையே சுற்றி வர்றது. அதே மாதிரி தேய்பிறை பஞ்சமியில் வந்து எல்லாரும் மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணுவா. அப்போ வந்து அவள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். அம்பாளுக்கு இன்னைக்கு தைவள்ளி ரொம்ப விசேஷமான வெள்ளி. இந்த ஒவ்வொரு தைவள்ளியும் ரொம்ப சிறப்பான வெள்ளி. ஆடி வெள்ளியை விட தைவள்ளி சிறப்பானது. அதுக்கு உதாரணம் சமயபுரத்து மாரியம்மன். இன்னைக்கெல்லாம் சமயபுரத்துல எல்லாம் வந்து பூச்சொரிதல், பால்குடம் பிரம்மாண்டமாக நடக்கும். ரொம்ப பார்க்க கண்கோடியாக இருக்கும் அம்பாளை. அந்த தைவள்ளியும் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கோவிலில் வந்து நாகராணி நாகமே நாகங்களுக்கெல்லாம் ராணி. அந்த நாகராணி ஒவ்வொரு நாகர் பூஜை நடக்கிறது. நாகர் பூஜை மாசத்துக்கு ஒரு முறை. 27 நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் நாகரோட நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். நாகத்தினுடைய தோஷங்கள் தான் ஜாதகத்துல அதிகமா இருக்கும். நம்முடைய ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடியது நாகங்கள். ராகுவும் கேதுவும் எங்க இருக்காங்களோ அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை பயணமே. அந்த மாதிரி அந்த கலியுகத்துல தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள்கள் பார்த்தா, ஏன்னா கிராமத்தை வழக்கு சொல்லிட்டு இருப்பா, சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விடுறது. அந்த மாதிரி நாகர் தான் வந்து பிரதான தெய்வமே. நாகங்களை திருப்திப்படுத்தினோம்னா நம்ம ஜாதகத்துல எதுவுமே எல்லா தோஷங்களும் அடிபட்டுரும். அந்த மாதிரி நம்முடைய நம்ம ஜாதக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமா நம்ம ஸ்தலம் விளங்கிட்டு இருக்கு. பின்னாடி நாகராணியாவும் இருக்கா. அவ நாகர் ரூபமாவே கருமாரியம்மனா அழகா பார்க்க கண்கோடி வேணும். அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாரும், வர்ற பக்தாதிகள், சேவார்த்திகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம கருமாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு அம்மையார் வந்து சுத்தி 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 தேடி கோயிலை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஒரு 1 மணி நேரம் தேடி இருப்பா. வாணியம்பாட்டிலேருந்து ஒரு அம்மையாரும் அவ பிள்ளையும் தேடிட்டு 1 hour தேடி இருப்பா. கடைசியா ஆத்துக்கே போயிடலாம், எங்க இருக்குன்னே தெரியல இந்த கோயில் சொல்லிட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போது கடைசியா இந்த தெருவு மட்டும் தான் பார்க்கல, இந்த தெருவில் பார்க்கலான்னு உள்ள வந்து அவ அங்க நிக்கிறா. நான் இங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன். இப்படி சுவாமி இந்த கோயில் தான். அப்பதான் பூஜையை முடிச்சுட்டு உட்கார்றேன். பஞ்சமி அன்னைக்குதான் உட்காந்துருக்கேன். அவ வந்து சாமி நாங்க தேடி எங்களுக்கு வெறுத்தே போயிடுத்து, நாங்க அந்த சுவாமியே வேண்டாம் போயிடலான்னு நினைச்சிட்டோம். அப்படி நாங்க அந்த அம்மையார் அங்க வாசல்ல நிக்கிறா, நான் இங்க உட்காந்துருக்கேன். அம்பாள் அழகா பூ மேல இருந்து அப்படியே பூ கொடுக்குறா. அந்த அம்மையாருக்கு ஒரே கண்ணுல ஜலமா கொட்டுறது. 1 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அம்மா சந்தோஷம். நாங்க 1 மணி நேரம் வந்து நாங்க அலைஞ்சதை கூட எங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடுது. ஏன்னா அவ வந்து இதை பார்க்கணும்னு அவ உத்தரவு கொடுத்துட்டா. அதனாலதான் அலைஞ்சாலும் அவளை பார்க்கும்பொழுது ரொம்ப, ஆனா அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்காவா நிறைய பேருக்கு சொல்றா. அதே மாதிரி நாம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை வச்சு கேட்டோம்னா அது நடக்கும்னா கண்டிப்பா பூவால உத்தரவு கொடுத்தே தீர்வா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இன்பா. நம்ம கருமாரியம்மன் கோயிலில் நாங்கள் வந்து அம்பாளுக்கு ஒரு தொண்டா செஞ்சிட்ருக்கிறோம். எங்களை வழி நடத்துறது பார்த்திங்கன்னா தியாகராஜ சிவாச்சாரியார். எங்களுக்கு இந்த பாக்கியத்தை வந்து அம்பாள் கொடுத்ததுக்கும் எங்களை வழி நடத்துறதுக்கும் அவர் முதல் நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பார்த்தீங்கன்னா சான்றோர் இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே ஒரு சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னல் வந்து நீங்கள் இப்படி வந்தீங்களன்னா ரைட் சைடு கட் பண்ணிங்களன்னா எஸ்கே ரோடு கீழே இறங்கணும்னா அங்கே கருமாரியம்மன் கோயில் பிரேம் முதல் தெருவில் நம்ம முதல் தெரு அமைஞ்சிருக்கு. ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோவில். எல்லாரும் வரணும்.
நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமியில் மாவிளக்கு ஃப்ரீயாகவே பக்தர்களோட நலனுக்காக ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தில் நம்மளோட சாமி சொல்லியிருக்கார். பச்சை கற்பூரம் பன்னீர் மஞ்சளால் உணர்த்திய திருச்செல்ல தான் தெய்வீகமாக அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறணும், அது மகத்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருச்செல் விளக்கு நாங்கள் கொடுக்குறோம். எண்ணெய் மட்டும் உங்கள் வேண்டுதலுக்கு பிரார்த்தனைக்கோசம் நெய்யோ எண்ணெயை நீங்கள் வந்து ஏற்றலாம். மஞ்சள் மாலை செலுத்தினீங்களா கேட்ட வரங்களை கொடுப்பாங்க, நினைத்த காரியம் நிறைவேறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழில்துறையில் வெற்றி அடையலாம். இந்த கோயில் பக்கத்தில் இருக்க இந்த பாட்டியம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உள்ள தேவி கருமாரி அம்மனோட புத்துக்கள்லாம் இருக்குது. அம்மன் வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக உள்ள வர மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அம்மன் காட்சி அளிச்சு இங்கே கோயில் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தான் படுத்துக்கிறோம் கூட ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பண்ணலீங்களா? முதல்ல இங்கே வரைக்கும் செவத்துல எல்லாம் இருக்கு. இங்கே வந்து கீழே வீட்டுக்கு பெட்டு இங்கே தான் இருக்கு பாருங்க. பெட்டு இங்கே இருக்கு. இங்கே தான் டெய்லி பத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த பாட்டியம்மா. ஒரு வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறோம். எல்லாம் ஒரு அம்மனோட அருள் தான். கால் சந்திலே போய் அங்கே உட்காந்துச்சு. என்னவோன்னு நான் பார்த்தா என்ன இவ்வளோ மோட்டாக்குது வாழுன்னு பார்த்தாக்கா இந்த அம்மா போய் அங்கே உட்காந்து படம் எடுத்து